சரிகமபா நிகழ்ச்சியில போட்டியின்றி ஒரு பையன் தேர்வாகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அது யாரு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 5க்கான மெகா ஆடிஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளும் போட்டி போட்டு பாடி செலக்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு பையன் போட்டியின்றி தேர்வாகியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கு. அந்த பையன் தான் ஜினோஜ். ஜினோஜ நீங்க இதற்கு முந்தைய சீசன்லயே பார்த்துருக்கலாம். ஜினோஜோட அக்கா ஜினா அவர்கள் சீசன் 4ல செலக்ட் ஆகியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைம்ல அவங்க அக்கா கூட சேர்ந்து அவர் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. அப்ப ஸ்ரீனி அவர்கள் சொல்லியிருந்தாரு, "ஜினோஜ் நீ அடுத்த சீசன்ல கண்டிப்பா வரணும். உனக்கு வந்து செலக்ஷனே கிடையாது. நீ டைரக்ட்டா வந்து ஆடிஷன்லாம் இல்லாம உள்ள செலக்ட் ஆகிருவ. இது என்னோட வாக்கு." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. அதாவது அந்த சீசன்ல அவர் ரொம்ப சூப்பரா பாடியிருந்திருக்காரு. அதனால ஸ்ரீனிவாஸ் அவர்களும் மத்த நடுவர்களும் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீசன்ல லிட்டில் சாம்ப்ஸ்ல அவரு வந்துட்டு எந்த ஒரு தேர்வும் இல்லாம, அதாவது அந்த செலக்ஷனே இல்லாம செலக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் சரிகமபா 4 சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல எந்த ஒரு சீசன்லயுமே இப்படி போட்டியே இல்லாம தேர்வானதே கிடையாது. சரிகமபா நிகழ்ச்சியில இது ரொம்ப ரொம்ப புதுசாகவும், முதல் முறையாகவும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சும்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த பையன ஒண்ணும் எடுக்க கிடையாது. அந்த பையன் முறையா சங்கீதம் கற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட சோசியல் மீடியா ஃபுல்லாவே சங்கீதமா, அதாவது பாடலா மட்டுமே பாடி ஏகப்பட்ட பாடல்கள் வெளியிட்டிருக்காரு. அது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு. ஸோ அந்த பையனுக்கு சங்கீத நாலேட்ஜ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு. கண்டிப்பா ஜினோஜ் அவர்கள் இந்த ஒரு சீசன்ல டஃபஸ்ட் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் சோசியல் மீடியால பார்க்கும்போதே அது நல்லா தெரியுது. இந்த ஒரு விஷயம் சரிகமபால நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித்குமார் அவர்களோட அடுத்த படத்துல 2 ஹீரோயின் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. குட் பேட் அக்லியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனோட சேர்ந்து அஜித்குமார் அவர்கள் படம் பண்ண போறாரு. இந்த ஒரு படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்ரீலீலா அவர்களும் ரெஜினா அவர்களும் இந்த ஒரு படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண போறாங்களாமா. சமீபத்தில் ஸ்ரீலீலா அவர்கள் அஜித் சாரோட கார் ரேசிங்ல கூட கலந்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க அந்த படத்துல இருக்காங்க. அதே போல குட் பேட் அக்லிக்கு முன்னாடி வந்திருந்த விடாமுயற்சியில ரெஜினா அவர்கள் இருந்தாங்க. ரெஜினாவோட நடிப்பை அஜித் சார் பாராட்டி இருந்தாராமா. அதனால இந்த ஒரு படத்துலயுமே ரெஜினாக்கு வாய்ப்பு இருக்காமா. இவங்க 2 பேரும் 2 ஹீரோயின்களாக ப்ளே பண்ண போறாங்களா? இல்ல விடாமுயற்சி படம் மாரி ஸ்ரீலீலா அவர்கள் ஹீரோயினாகவும், ரெஜினா அவர்கள் வில்லியாகவும் ப்ளே பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விடாமுயற்சியிலயும் சரி, மத்த படங்கள்லயும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாவே அஜித் சார் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் ஆக்ஷன் இல்லாம ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்கா இருந்தா சூப்பரா இருக்குங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.